ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பரான ஒரு அறுவடையை தான் பார்க்க போகிறோம். இந்த அறுவடைக்கு காரணமாக இருந்த 2 உரங்கள் நான் போட்டிருந்தேன். கத்திரிக்காய் செடி ஏற்கனவே நீங்கள் வெறும் கொம்பு மட்டும்தான் இருந்துச்சு, இலைகளும் இல்லை, எல்லாமே கட் பண்ணி விட்டோம். தொடர்ந்து 15 நாள் பொறுக்க நம்ம உரக்கலவை கொடுத்ததுனால, என்னென்ன உரங்கள் கொடுத்தோம், அந்த உரங்கள் கொடுத்ததுனால சூப்பரான அறுவடையை கத்திரிக்காய் கொடுத்துருக்கு. செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் தினமும் வேஸ்ட் ஆகும் புளித்த தோசை மாவை பயன்படுத்தி ஒரு இயற்கையான உரமாக மாற்றி கத்திரி மற்றும் வெள்ளரிக்காய் செடிகளுக்கு கொடுத்து அசத்தலான அறுவடையை நான் எப்படி பெற்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். இது இயற்கையானது, செலவே இல்லாதது, மேலும் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை விட பாதுகாப்பானது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்ல போகிறேன். தெரியாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா செடிக்கே ரொம்ப கெடுதலாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நீங்கள் இந்த கத்திரி செடியை பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது இலைகள் எல்லாம் பூச்சி பிடிச்சு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. எல்லா இலைகளையும் கட் பண்ணி விட்டு மொட்டையாக விட்டுருந்தோம். ஏன்னா துளிர் விட்டு வரும். நம்ம உரங்கள் வீட்டிலையே தயார் பண்ணுற உரங்கள், உரக்கலவைகள் எல்லாம் ஃபெர்டிலைசராக கொடுத்து தளிர் விட்டு வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை ரொம்ப கேர் பண்ணி நான் கத்திரி செடிக்கு கொடுத்தேன் உரங்களை. போன வாட்டி முட்டையோடு தூளை நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து இந்த புளிச்ச இட்லி தோசை மாவை நம்ம கொடுத்ததுனால எவ்வளோ சூப்பராக நிறைய பூக்கள் பூத்து தளிர் விட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய். புளித்த தோசை மாவு ஒரு சூப்பரான உரம். ஏன் சூப்பரான உரம் சொல்கிறேன்னா, இதில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நேச்சுரலாக ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் உருவாகுது. இது மண்ணில் இருக்கிற பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கன்ஸை பூஸ்ட் பண்ணி ரூட் சிஸ்டமை ஸ்ட்ராங் பண்ணுது. மாவில் ஸ்டார்ச் சிறிது இருக்குது, நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் மினரல்ஸ் இருக்குது. இது மெதுவாக ரிலீஸ் ஆகி செடிகளுக்கு நல்ல ஆர்கானிக் நியூட்ரிஷனாக இருக்குது. இது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மாதிரி சடன் க்ரோத் சப்போர்ட் கொடுக்காம ஹெல்தி ஸ்டேபிளாக க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுது. இந்த தோசை மாவு டைரெக்டாக அப்படியே ஊற்றக்கூடாது. நான் 200 கிராம் இருக்கும் தோசை மாவு புளிச்சு வீணாக போனது. அதில் 25 லிட்டர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து நம்ம ஊற்றணும். அப்படி தான் நாங்கள் எல்லா செடிகளுக்கும் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு 100லேருந்து 150 மில்லி தண்ணி ஊற்றினா கூட போதும். அப்படியே நீங்கள் அந்த தோசை மாவை, புளிச்ச தோசை மாவை ஊற்றுனீங்கன்னா ரூட்டெல்லாம் டேமேஜ் ஆயிரும். அதனால் நீங்கள் நல்லா நிறைய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணி ஊற்றுங்க. இன்னொன்று, ஈவினிங் டைமில் ஊற்றணும். வெயில் அதிகமாக இருக்கிற டைமு ஊற்றக்கூடாது. ஈவினிங்காக இருந்தாலும் வெயில் அதிகமாக இருக்கிற டைம் ஊற்றக்கூடாது. வெயில் சுத்தமாக குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க. கத்திரி மற்றும் வெள்ளரி செடிக்கு 150லேருந்து 200 மில்லி மட்டும் கொடுத்தா போதும். அதிகமாக கொடுக்காதீங்க. ஓவர் ஃபெர்டிலைசேஷன் ஆகி ரூட் ராட் வரலாம். இந்த புளித்த தோசை மாவு ஃபெர்டிலைசரை தினமும் ஊற்றக்கூடாது செடிகளுக்கு. வாரத்துக்கு ஒரு முறை ஊற்றினா போதும். இன்னொன்று, இளம் செடிகளுக்கு இந்த ஸ்ட்ராங் டோசேஜை கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, பூத்து இருக்கும் செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா பூக்கள் எல்லாம் கொட்டிடும். அதனால் பூத்து இருக்கும் செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றக்கூடாது. இந்த மெத்தடில் கத்திரி செடிகள், வெண்டை, கொடி வகை காய்கறி செடிகள், வெள்ளரி, பீர்க்கங்காய், மிளகாய், தக்காளி, இப்படி எல்லா காய்கறி செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றலாம். கண்டிப்பாக நல்ல விளைச்சலையும் நல்ல அறுவடையும் பார்க்கலாம். நீங்கள் பொறுமையாக அன்பாக நம்ம இந்த கத்திரி செடிகளை நம்ம பராமரித்து கவனித்து வந்ததுனால எவ்வளோ சூப்பரான ஒரு அறுவடையை நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த உஜாலா கத்திரிக்காய் பாருங்களேன், எவ்வளோ நீளமாக கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான ஃபீலை தருது. நம்ம வீட்டிலையே இது போல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது, மனசும் ரொம்ப ஹாப்பியான ஃபீலை தருது. நம்ம ஃபேமிலியையும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க உதவுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இது போல் மாடி தோட்டத்தில் காய்கறிகளை, பல வகைகளை நம்ம பராமரித்து வந்தோம்னா எல்லாத்தோட வீட்டு தேவைகளுக்கும் நம்ம வீட்டிலையே காய்கறிகளை விளைவிச்சு ஆரோக்கியமான முறையில் எல்லாரும் அந்த காலம் போல் வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இடம் இருந்தாவே போதும், அதிக இடம் தேவையே படாது. நமக்கு தேவை பொறுமை தான் வேணும்.
ஏதாவது ஒரு இது நமக்கு பூச்சிகளோ இல்லை அதிகமாக செடி வரலனாலும் நம்ம அதன் மூலமாக கற்றுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் நம்ம பொறுமையாக நம்ம அந்த செடிகளை கவனித்தோம்னா கண்டிப்பாக நல்ல விளைச்சலை நல்ல அறுவடையை நமக்கு தரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகளும் அதில் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எல்லா செடிகளுக்கும் நாங்கள் ஊற்றினோம். அது போக மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், மா இஞ்சி இதெல்லாம் நடவு செஞ்சுருந்தோம். அதுக்கும் அந்த செடிகளுக்கும் இந்த தோசை மாவு ஃபெர்டிலைசரை ஊற்றணும். அதிகமாக ஊற்றலை, எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். ஊற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குண்டு கத்திரிக்காவை அறுவடை பண்ணலாம் வாங்க. இதில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்வாங்களே அந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குண்டு கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அறுவடை பண்ண போகிறோம்னா, நம்ம வெள்ளரி தான் முதல் நமக்கு அறுவடை கொடுத்துருக்கு. இந்த ஆடிப்பட்டத்தில் 3 வெள்ளரிக்காய் விளைஞ்சிருக்கு. அது 2 வெள்ளரி பழமாக பழுத்து வர்றதுக்காக விட்டுருக்கோம். ஒரே ஒரு வெள்ளரிக்காய் மட்டும்தான் நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிஞ்சாக இருக்கும். சாப்பிடும்போது நாங்கள் கொஞ்சம் முத்த விட்டு அதை பழுத்த பழமாக்கி நாங்கள் அதில் சக்கரை தொட்டும் சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். வெள்ளரி பழம் அவ்வளோ ருசியானது, உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்பவும் குளிர்ச்சியானது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வாட்டர் கேனை போதும், 20 லிட்டர் வாட்டர் கேனை போதும் இந்த வெள்ளரி செடியை வளர்க்குறதுக்கு. ஈஸியான முறையில் நம்ம வளர்த்துக்கலாம். மாடியிலேயே வளர்த்து அறுவடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் மாடி தோட்டம், இயற்கை உரம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், நாட்டுக்கோழி பண்ணை, பழைய பொருட்களை வச்சு எப்படி பிளான்டர் பாக்ஸாக மாற்றி நம்ம அறுவடை பண்ணுறது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங் அண்ட் ஹாப்பி சிக்கன் ஃபார்மிங். ஹாவ் அ நைஸ் டே.